அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பட்டர் சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் தந்தூரி பவுட்ரு, 1 கப்பு தயிர், 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, கலர் பவுட்ரு, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு காரத்துக்கு 7-8 காஞ்ச மிளகா போட்டு, 1 காஷ்மீரி சில்லி கலருக்காக போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுனதுக்கப்புறமா பட்டை, அன்னாச்சி பூ, ஸ்டார் பூ போட்டு பொரிஞ்சோடனே இஞ்சி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு வதங்கினதுக்கப்புறம் 4 பெல்லாரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு ஒரு 8 போடுங்க. 8 போட்டு அது வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை ஷாலோ ஃப்ரை எடுத்தோடனே இந்த மசாலாவை ஆற வச்சுருக்கேன், வதக்கின மசாலாவை. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு அந்த முன்னாடி வரமிளகா, இந்த மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் எடுத்துகிட்டு ஒரு பேனில் 100 கிராம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டு நல்லா இது பொரிஞ்சு வந்தோடனே இந்த மசாலாவை போட்டு பட்டர் மெல்ட் ஆனோடனே போட்டுக்கோங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமா நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த மசாலா கொதித்து வர டைமில் இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டு இது நல்லா அந்த சிக்கனில் மசாலாலாம் இறங்கணும். அந்த கிரேவியோட மசாலா இறங்கினதுக்கப்புறமா புளிப்புக்கு ஒரு லெமன் ஊற்றிக்கோங்க. தக்காளி போட்டு பத்தலைன்னா நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸ்வீட்னஸுக்காக. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி போட்டு ஃபைனல் டச்சுக்கு ஃப்ரெஷ் க்ரீமும் இன்னும் கொஞ்சம் பட்டர் 1 கியூப் போட்டு நல்லா இறக்குனீங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது புலாவ் ரைஸு, அதுக்கப்புறம் நான் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி ஈவன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போடுறது அதோடய ஃப்ளேவரே சூப்பராக அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.